ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெகன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் இருக்க ராசிபுரத்தில் இருக்கேன். ராசிபுரம் எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் மகேந்திரன் ஒரு கெடா விட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த வ்ளாகில் நம்மளோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பரசன், என்னோட ஃப்ரெண்டு. அவர் தான் வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன ரெடி ஆகிட்டிங்களா கெடா விருந்துக்கு? நேற்றுலேருந்தே ரெடியாக தான் இருக்கேன். எப்போ கறி போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. அப்படியா? வியூவர்ஸ், இப்போ நான் ஒரு முக்கியமான பர்சனை இன்வைட் பண்ண போகிறேன். வினை தாண்டி வருவாயில் சிம்புக்கு எப்படி ஒரு விடிவி கணேஷ் ஷோ, அதே மாதிரி எங்கள் குரூப் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மகேந்திரன் தான். அவரை நான் அப்படியே இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். பாருங்கள் சித்தப்பா, ஒரு வணக்கத்தை போடுங்க. எல்லோரும் கெடா விருந்துக்கு வாங்க. எல்லாமே ஒரு பர்சனல் ரிசார்ட்டாக இதை நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிணறு தோன்றோம். அதுக்காக தான் நம்மளுடைய இந்த கெடா விருந்து. கீழே ஆல்ரெடி ஒரு 30 அடிக்கு கிணறு போயிருக்கு. ஸோ அதுலேயும் தண்ணியும் இருக்குது. ஸோ இன்னும் அதை நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இயற்கை விவசாயம் நாங்கள் பிளான் பண்ணுறோம். செம்ம இனிப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பாதி பழத்தை காணும். ஹாய் ப்ரோ, வெல்கம். ஹாய்ங்க, வெல்கம் சார். நீங்கள் தான் வெல்கம். ஹலோ சார். கொஞ்சம் வாஷ் ஏரியா வந்துடும். ஃபேன்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இதை ஸ்பீக்கர் இங்கே ஃபிட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் நல்லா பாட்டு ஃபுல்லாக போடுற மாதிரி. மெகரினா கரெக்டா? பாடு. நைட் அங்கேயே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ராசிபுரத்தில் மகேந்திரன் சாரோட அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அங்கேயே நைட் ஸ்டே பண்ணிட்டோம் எல்லாமே. நெக்ஸ்ட் டே காலையில் கிளம்பியாச்சுங்க திருப்பி மகேந்திரன் சாரோட தோட்டத்துக்கு. வியூவர்ஸ், நம்ம மகேந்திரன் சாரோட இடத்துக்கு வந்தாச்சு. காலையில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பொலேரோ வண்டி நின்றுச்சு அவருது. ஸோ அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக ஓட்டணும்னு தோணுச்சு. நான் ஓட்டி பார்த்தேன். சிம்பு ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கெடா வெட்டியாச்சு. கெடா வெட்டி பீஸ் போட்டுருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாராம் பொலேரோ ஓட்டினது. மகேந்திர பொலேரோ ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஜைஜாண்டிக்காக இருக்குது. கெத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது உட்காரும் போதே. ஸோ நார்மலாக கார் ஓட்டுற ஃபீல் இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. என்ன ரெடி ஆகிட்டு இருக்கா? குடல் குழம்பு, ஓகே. மட்டன் வேகுது, இட்லி, அப்புறம் சிக்கன். எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் 20 வருஷம். 20 வருஷமாக பண்ணிருக்கீங்க. இட்லி குஸ்பு இட்லி மட்டும் சாஃப்டாக இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இட்லியோட சாப்பிடும்போது வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த ஃபங்க்ஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாக போட்டுருவாங்க. பட் இது காரம் கரெக்டாக எல்லோரும் சாப்பிட்ற அளவு காரம் சூப்பராக இருக்குது. காலையில் டிஃபன் முடிச்சாச்சுங்க. சிலம்பரசன் சொன்னார் அவர் படித்த காலேஜ் பக்கத்துலேயே தான் இருக்குன்னு, அதை பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதை பார்க்குறதுக்காக போயிருந்தோம்.
அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நாமகிரிப்பேட்டையை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா மெட்டாலான்ட்டு சொல்கிறாங்க. அந்த மெட்டாலான்ற இடத்துல இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான கோயில் தான். ஸோ அந்த கோயிலும் சிலம்பரசன் பார்க்கணுன்னாரு. ஸோ அந்த கோயிலுக்கு வந்தோம். சிம்பு கோயிலுக்கு வெளியிருந்தே வேணாரு. நான் கேட்டேன் ஏன் உள்ளே போகல அப்படின்னு. அவர் என்ன ரீசன் சொன்னார்னா, நான்வெஜ் சாப்பிட்டா இந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதான். ஸோ அவர் காலையில் இட்லி கறி குழம்புலாம் சாப்பிட்டதுனால நான் வெளியிருந்தே வேண்டிக்கிறேன் ப்ரோ அப்படின்னாரு. பிரியாணி செய்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சிதுங்க. ஸோ நாங்கள் பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தோம் எப்படி செய்கிறாங்க பிரியாணி அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த கறிக்குழம்பு செய்கிறதுல பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓடு போட்டிருந்தாங்க. நாங்கள் கேட்டோம் ஏன் தேங்காய் ஓடு போட்டிங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில கறி வந்து முத்தின கறியாக இருக்குமா, தேங்காய் ஓடு போட்டால் அந்த கறி வந்து சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருமா. ஸோ அதுதான் அவங்க சொன்னாங்க. அது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். அந்த மட்டனோட ஃப்ளேவரும் சீரக சம்பா அரிசியோட ஃப்ளேவரும் அப்படியே கலந்து வேறு லெவலில் இருக்குது. அருமையான பிரியாணி. இது சிக்கன் ஃப்ரை, நாட்டுக்கோழி, நல்லா வறுவல் பண்ணியிருக்காங்க. நல்லா வெந்திருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட். ஹாய், இது வந்து பாறை, கடல் பாறை 65 பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. இது மட்டன், இது சிக்கன். இருங்க ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? நல்லா டெக்ஸ்சர், மசாலா சூப்பராக இருக்குது. பாருங்கள், அப்படியே அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே மேலே மிளகாலாம் போட்டு காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ சேலம் கிளம்பியாச்சுங்க. நானும் சிம்புவும். கெடா விருந்து முடிஞ்சுது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த கெடா விருந்து டோட்டல் vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு கெடா விருந்தில் கலந்துக்கிறேன். நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டு நம்ம போயிடுவோம். பட் இந்த டைம் ஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்றதை பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ராசிபுரத்தில். இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.